பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் வந்து பசங்க டிசிப்ளின்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இஸ் ட்ரூ ஆர் மித். டிசிப்ளின் எப்போதுமே ஒரு கன்சிஸ்டன்சில வரணுமே தவிர ஃபியர்ல வராது. ஒரு கனெக்ஷன் இல்லாத கண்ட்ரோல் வந்து எப்போதுமே ஒபீடியன்ஸை கொண்டு வருமே தவிர செல்ஃப் கண்ட்ரோல்ல கொண்டு வராது. நம்ம எப்படி ஸ்கூல்ல வந்து ஒபீடியண்டா இருக்கோமோ அந்த மாதிரி வீட்டுல இருப்போமே தவிர அங்க இருந்து நம்ம வெளியில போனா அந்த ஒபீடியன்ஸ் நம்மள விட்டு போயிடும். சோ அங்க செல்ஃப் கண்ட்ரோல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பேரண்ட்ஸ் எப்பயுமே பசங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ட்ரூவா மித்தா? கொஞ்சம் ட்ரூத், கொஞ்சம் மித். சில்ட்ரன் எப்போதுமே டாக்ஸிக்கான ஃபைட்டை பார்க்க கூடாது அப்படிங்கிறது உண்மைதான். பட் அதே ஹெல்தியான டிஸ்அக்ரிமெண்ட்ஸை பார்க்கறதுனால அவங்களும் ஹெல்த்தியா அவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல பேரண்ட்ஸ் எப்பயுமே அவங்களோட பசங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது ட்ரூவா மித்தா? மித். சில்ட்ரனை எப்போதுமே ஹாப்பியா வச்சுக்கிறது பேரண்ட்ஸோட வேலை கிடையாது. அவங்களோட சேட்னஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவம் இது எல்லாத்தையும் எப்படி ஹெல்தியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் பேரண்ட்ஸோட வேலை. தட் மேக்ஸ் சென்ஸ். ஓகே, சிப்லிங்ஸோட கம்பேர் பண்ணா வந்து பசங்க ரொம்ப மோட்டிவேட் ஆவாங்கன்னு சொல்றாங்க. அது ட்ரூவா மித்தா? கம்பேரிசன் எங்கேயுமே ஹெல்தி கிடையாது. அது ஒரு காம்படிஷன், ஷேம் இதெல்லாம் தான் உருவாக்குமே தவிர ஒரு செல்ஃப் க்ரோத்தை கண்டிப்பா கொடுக்காது. அது வந்து ஒருத்தங்களை இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கிறது அண்ட் இன்னொருத்தர் மாதிரி நம்மளும் சுப்பீரியரா மாறணும் அப்படிங்கிற காம்படிஷனையும் கம்பல்ஷனையும் அங்க உண்டாக்கும். ஸோ எப்போதுமே கம்பேரிசன் ஹெல்தி கிடையாது. பசங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் வந்து மிஸ்பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது ட்ரூவா மித்தா? மித். பேட் பிஹேவியர் எப்போதுமே நம்மளோட அன்மெட் நீட்ஸ்னால வருது. சம்டைம்ஸ் டயர்ட்னஸ்னால, சேட்னஸ்னால, நம்ம வேணும்னு நினைக்கிறது நமக்கு கிடைக்காம போறதுனால, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனால வருது. அது எப்போதுமே அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் கிடையாது, ஆர் மேனிப்புலேஷனும் கிடையாது. கிட்ஸ் எப்பயுமே பெரியவங்க சொல்றதை கேட்கணும்னு சொல்றாங்க. அது ட்ரூவா மித்தா? மித். பிளைண்ட் ஒபீடியன்ஸ் எப்போதுமே நமக்கு நல்லது கிடையாது. பெரியவங்களே சொன்னா கூட அதுல ஹெல்தியான குவெஸ்சன்ஸ் கேட்கறது நல்லது. அது குழந்தைங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், அசர்ட்டிவ்னஸ் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். கிட்ஸ் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்களை புஷ் பண்ணணும்னு சொல்றாங்க அவுட் கோயிங்கா இருக்கிறதுக்கு. அது ட்ரூவா மித்தா? மித். இன்ட்ரோவர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளா கிடையாது. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில கொண்டு வரணுமே தவிர அவங்கள ஒரேடியா புஷ் பண்ணக்கூடாது. அது கண்டிப்பா அவங்கள வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்குமே தவிர அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ட்ரூவா மித்தா? பேரண்ட்ஸ், சில்ட்ரன் அப்படின்லாம் கிடையாது. செல்ஃப் ஒர்த் அண்ட் பவுண்டரிஸ் எல்லார் லைஃப்லயுமே ரொம்ப எசென்ஷியலான பார்ட். லைஃப்ல எப்போதுமே பேலன்ஸ் இருக்கணும். நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெல்பீயிங் அங்க இல்லாம போயிடும். ஸோ எல்லாத்துலயும் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களை ரொம்ப பாராட்டுறது வந்து அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அது ட்ரூவா மித்தா? மித். பட் அதை கரெக்டான விதத்துல பண்ணினா. சின்ன சின்ன சக்சஸ்க்கு எல்லாத்துக்கும் பெருசா பிரைஸ் பண்றது அவங்களோட மோட்டிவேஷனை கண்டிப்பா கட் டவுன் பண்ணும். அதே அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம பிரைஸ் பண்றோம் அப்படின்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை ரொம்ப அதிகமா ஆக்கும். ஸோ பிரைசிங் இஸ் குட் இஃப் இட் இஸ் டன் இன் அ குட் வே. நல்ல பேரண்ட்ஸ் எப்பயுமே அவங்க கிட்ஸ் கிட்ட வந்து கத்த மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அது ட்ரூவா மித்தா? மித். காம் பேரண்ட்ஸா இருந்தா கூட சம்டைம்ஸ் அவங்களோட பொறுமையே பசங்க சோதிப்பாங்க. அங்க எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்கள திட்டினதுக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷனை திரும்பியும் நார்மலைஸ் ஆக்குறது. ஒருவேளை அங்க நம்ம ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுக்கு சாரி கேட்கறது, அதுதான் ரொம்ப முக்கியம். பேரண்டிங் ஹெல்தியா இருக்கிற வரைக்கும் சரி தப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது டாக்ஸிக்கா இல்லாம பாத்துக்க வேண்டியதுதான் அங்க ரொம்ப முக்கியம். நம்மளோட எமோஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு இது வந்து குட் பேரண்டிங், பேட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.